அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். போஸ்கோ ஆக்ட், போஸ்கோ சட்டம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சன்ஸ். இது அந்த சில்ட்ரன்கிற கேட்டகரியில் பெண் குழந்தைகள் மட்டும் கிடையாது, ஆண் குழந்தைகளும் இருக்காங்க. இது ஏன் நான் அழுத்தி சொல்கிறேங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறேன். ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சூரத்தில் நடந்த சம்பவம். 13 வயசு பையனை 10 வயசுலேருந்து 3 வருஷமாக தொடர்ந்து அந்த பையனை ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபீமேல் டீச்சர் 23 வயசு ஆகுது அவங்களுக்கு. இது வீட்டுக்கு தெரிய போய் பெரிய விஷயமா ஆகாமல் அப்படியே கம்கமாக வச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, அந்த பையனுக்கு நடந்தது இதே தான் ஒரு பொண்ணாக இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், குளோபல் வைடு எவ்வளோ போயிருக்கும், வி ஸ்டாண்ட் வித் யூ ஹேஷ்டேக்லாம் போட்டு எவ்வளோ போயிருக்கும். அதே தான் ஒரு பையனுக்கு நடந்தால் மட்டும் ஏன் இவ்வளோ கேவலமாக மட்டமான விஷயமா அப்படியே தூக்கி மூடிட்டு போயிட்டே இருக்காங்க, நக்கலாக சிரிக்கிறாங்க. கமெண்ட்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன போடுறாங்க தெரியுமா? அதை பார்த்துட்டு தான் எனக்கு இதேமே நொறுங்கிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன போட்டாங்கன்னா, அந்த பையன் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்திருக்க கூடாதா, என்னையா அவங்கள செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு ஒருத்தன். ஒரு லேடி, அவங்களுக்கும் பசங்க இருப்பாங்க, அவங்க என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? மேபி அவங்க பயாலஜி டீச்சராக இருந்திருப்பாங்க போல், அதனால தான் அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பையனுக்கு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே அவ்வளோ கேவலமாக இருக்குது, எச்சத்தனமாக இருக்குது. இதை சொல்லணும்னா பச்சையாக அவ்வளோ மட்டமாக நடக்கிற விஷயம் இப்படி இருந்துச்சுன்னா பப்ளிக்கில் ஃபேஸ் பண்ணுறதா ரொம்ப கேவலமாக இருக்குது. மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் எவ்வளோ விஷயம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்டாண்ட் எடுக்கிறோம். பையனுக்கு நான் மட்டும் ஏங்க யாருமே சொல்கிறது இல்லை, யாருமே கண்டுக்கிறது இல்லை, இதை பற்றி பேசுகிறதே இல்லை, நியூஸில் கூட வர்றது கிடையாது. பொண்ணுக்கு நான் மட்டும் எல்லாமே இருக்குது, பசங்களுக்குலாம் இல்லைங்கிறதே எனக்கு புரியல. அதே மாதிரி தான் 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லாமே பண்ணியிருக்காங்க. என் உடம்புல ஓடுற இந்த ரத்தமும் தசையும் தான் அங்கேயும் ஓடுது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் யாருமே கேட்க மாட்டாங்க, அங்கே ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் அது குளோபல் வைஸ் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுல எந்த விதமான லாஜிக்குமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் பசங்கன்னா மட்டும் அவ்வளோ மட்டமாக இருக்குது? ஏன் நான் சொல்கிறேன்னா, பசங்களே மதிக்கிறது கிடையாது. பசங்க ஒரு விஷயம் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு கீழே கமெண்ட்லலாம் என்ன அங்கே போனால் ஜாலியாக ஃபன் பண்ணியா ப்ரோ, ப்ளஷராக இருந்துச்சா ப்ரோ அப்படின்னு கொச்ச வார்த்தையில் கேட்குறது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. 13 வயசில் அந்த பையன் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கான்னா வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் போக வேண்டியது இருக்குது. அப்போ மென்டல் ட்ராமா, மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க தமிழ் ப்ராவர்பில். ஆக்சுவலாக ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்தாலே அப்படியே நம்ம பண்ணலைனாலும், நமக்கு ஒரு தோல்லைனாலும் நம்ம அப்படியே உள்ளக்க ஃபயர் வரும். ஆனால் ஒரு ஆணுக்குனா மட்டும் ஏன் அப்படி எனக்கு புரியவே இல்லை. இனிமே ஒரு ஆணுக்கு சம்பவம் நடந்திருக்கு, இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்குன்னா நீங்கள் அதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் முன்னாடி கொண்டுட்டு வரணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை.